கலைஞத்தின் ஒலிபரப்பு சேவையினூடாக இணைந்திருக்கும் நான் பார்த்து சிவகுமார். கல்லூரமானது தொடர்ச்சியாக மாணவர்களின் நன்மை கருதி இந்த விடுமுறை காலத்திலே தொடர்ச்சியாக கணித செயற்பாடுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தரமட்டிலே கடந்த கால வினாப்பத்திரம் ஒன்றை ஊடாகவும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்க வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, எவ்வாறு புள்ளிகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே இதனை தொடர்ச்சியாக நீங்கள் அவதானிப்பதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெறலாம் என நாம் நம்புவோம். கவனியுங்கள், இங்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும், நேற்றுக்கு விடை எழுதும் போது என்ன விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்படுகின்ற ஒரு புள்ளி திட்டம் ஒன்று இங்கு உங்களுக்கு தரப்படுகின்றது. இந்த புள்ளி திட்டத்தை அவதானிப்பதன் மூலம் நீங்கள் பாடசாலை இடம்பெறுகின்ற பரீட்சையிலே எவ்வாறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கி புள்ளிகள் வழங்கப்படுகின்றன என்ற விடயங்களை நீங்கள் இதனூடாக கண்டுகொள்ள முடியும். கவனியுங்கள், முதலாவதாக 45 அரண 0.09 வகுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இங்கு நாங்கள் இதனை 0.09 பிரிக்கும் போது எப்போதும் பகுதி எண்ணிலே தசம எண்கள் இருக்கும்போது பிரிப்பது வகுப்பது மிகவும் கடினமானது. ஆகவே முதலில் பகுதி எண் இருக்கும் தசமணி நாங்கள் அகற்ற வேண்டும். அந்த வகையிலே 4.5 பகுதி எண்ணிலே 0.09 இருப்பதால் இங்கு நாங்கள் 100 பெருக்குவதன் மூலம் பகுதி எண்ணில் உள்ள தசமெண்ணை அகற்றிக் கொள்ள முடியும். அவ்வாறு நாங்கள் 100 பெருக்கும் போது 450/9 பெறப்படும். ஆகவே 450 நீங்கள் 9 பிரிக்கும் போது விடை 50 ஆகும். ஆகவே இது ஒரு தசமெண்ணை வகுப்பதற்குரிய முறையாகும். அவை இங்கு புள்ளிகள் வழங்கும் இடங்களை பாருங்கள். இவ்வாறு நீங்கள் பகுதியில் தசமத்தை அகற்றுவதற்கு ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே வினாவுக்கு நீங்கள் 50 என்ற விடையை நீங்கள் பிழையாக பெற்றிருந்தால் கூட இதனூடாக நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நாங்கள் இவ்வாறு தீர்க்கும் கணக்குகளிலே எக்ஸின் பெருமானத்தை கண்டறிய வேண்டும். அதுவே எமது செயற்பாடு. ஆகவே எக்ஸின் பெருமானத்தை கண்டறிவதற்காக முதலில் அடைப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அடைப்பு நீக்கும் போது 2ஐ 3 பெருக்கும் போது 6x = 2. ஆகவே 6x -2 -5 என பெறப்படுகின்றது. ஆகவே 6x இந்த இதில் மீண்டும் நாங்கள் எழுதும்போது 6x -7 = 11. ஆகவே 7ஐ நாங்கள் 2 பக்கம் அகற்றும் போது 11 - 7. ஆகவே 6x ஆனது 18 காணப்படுகின்றது. 2 பக்கம் நீங்கள் 6 வகுக்கும் போது எக்ஸின் விடையானது 3 ஆகும். ஆகவே இங்கு இவ்வாறு அடைப்பு நீக்குவதற்கு ஒரு புள்ளியும் அதன் விடையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. நேர வலயம் பற்றிய ஒரு வினா இருக்கின்றது. இதிலே இலங்கையானது 5.5 கால வலயத்தில் அமைந்துள்ளது. திங்கட்கிழமை நாளொன்றில் 10 மணியாக இருக்கும்போது மறை 8 நேர வலயத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிலே என்ன நேரம் என வினாவப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் இவற்றை செய்யும்போது முதலாவதாக நாங்கள் ஆரம்பத்தில் கிரீன்விச் நகரத்தில் உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கிரீன்விச் நகரத்தில் உள்ள நேரத்தை கண்டுபிடிக்கும் போது இந்த 10 மணியிலிருந்து நீங்கள் 5:30 மணியை கழித்து கொள்ள வேண்டும். 5:30 மணியை கழிக்கும் போது 4:30 காணப்படும். ஆகவே கிரீன்விச் நேரத்தில் 4:30 காணப்படுகின்றது. ஆகவே மறை 8 கால வலயத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் உள்ள நேரமானது அவ்வாறு 4:30 நீங்கள் 8 பின்னோக்கி போகும்போது ஆகவே நீங்கள் 20:30 பார்க்க முடியும். அது முந்தைய நாளாக காணப்படும் ஞாயிற்றுக்கிழமையாக. ஆகவே நேரத்தை எழுதுவதற்கு ஒரு புள்ளியும் விடை எழுதுவதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளி வழங்கப்படுகின்றது. 2 நேர்கோடுகள் ABCDOE என்ற 3 நேர்கோடுகள் தரவுகள் எக்ஸின் பெருமானத்தை கேட்கப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஒரு நேர்கோட்டில் உள்ள கோணங்கள் 180 பாகை என்பதாகும். இங்கு நாங்கள் இதனை 30 பாகையாக பார்க்கும்போது இதனை 30 பாகையாக கருத முடியும். குத்தெதிர் கோணங்கள் சமனாக காணப்படும். அந்த விதத்திலே பார்க்கும்போது இவ்வளவு கோணங்களையும் கூட்டும்போது 180 பாகையாக காணப்படும். ஆகவே 30 x 50 180 வகையாகும். ஆகவே இந்த
ஒரு நேர்கோட்டிலுள்ள கோணங்கள் 180 பாகை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் வெளிக்காட்டினால் பரீட்சை வினாத்தாளிலே உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். அதன் பின்னர் அதன் விடையை பெற்றுக்கொள்ள ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள் வழங்கப்படும். இவ்வாறே ஜிசி சாதாரண பரீட்சையிலும் இவ்வாறே புள்ளிகள் அங்கிடப்படுகின்றது. ஒரு கனவுரு தரப்பட்டுள்ளது. கனவுருவின் மேற்பரப்பளவை காணுவதற்கு நாங்கள் ஒரு சமன்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். கனவுருவின் மேற்பரப்பளவு காண்பது நாங்கள் இலகுவான வழி. நாங்கள் இதனோட 10 தர 5 தரப்பட்டுள்ளது. 5 தர 10 5 தர 10 10 தர 10 இவ்வாறு எழுதி நாங்கள் 2 பரப்புகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான அடியில் இருக்க பரப்பு ஒன்று 2 காணப்படுகின்றது, சைட் பக்கத்து பரப்பு 2 காணப்படுகின்றது, முன்னே உள்ள பகுதி போன்று 2 காணும். அதனால் நாங்கள் ஒவ்வொன்றையும் 2ஆல் பெருக்கும் போது 400 சென்டிமீட்டர் வர்க்கம் விடையாக காணப்படுகின்றது. ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி ஓவை மையமாக உடைய வட்டத்திலே A, B, C என்னும் புள்ளிகள் அமைந்துள்ளன. உருவில் காட்டப்பட்ட தரவுகளை பின்வரும் அட்டவணை தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சூற்றுக்களும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறியிடுக. முதலாவது பாருங்கள், CO என்பது ஒரு நான் ஆகும். CO என்பது ஒரு நான் ஆகும். அது பிழையான விடை. CO என்பது ஆரை. மையத்தையும் பரிதிலுள்ள ஒரு புள்ளியை இணைக்கும் கோடு ஆரை ஆகும். நான் என்பது பரிதிலுள்ள 2 புள்ளிகள் இணைக்கும் போது பெறப்படுவது நான் ஆகும். ஆக AC என்பது ஒரு நான் ஆகும். பரிதிலுள்ள 2 புள்ளிகள் இந்த ஒரு புள்ளி இருக்கின்ற புள்ளிகள் இணைக்கும் உருவாகும் கோடு நான். ஆகவே AC என்பது நான் என்பது சரியான விடையாகும். AB என்பது ஒரு நானாகும். AB என்பது ஒரு விட்டமாகவும் நானாகவும் காணப்படுகிறது. மிக நீளமான நான் விட்டமாகும். ஆகவே ABயும் ஒரு நானாகும் என்பது சரியான விடை. 3 சரியாய் 2 புள்ளிகளும் 2 சரியாயின் ஒரு புள்ளியும் வழங்கப்படும். இல்லை நீங்கள் 3 கழிகளும் சரியாக இருந்தால்தான் 3 வினாக்களுக்கும் விடைகளை சரியாகினால்தான் 2 புள்ளிகள் வழங்கப்படும். 2 கழிகளுக்கு சரியாக விடை எழுதும்போது ஒரு புள்ளி மாத்திரமே வழங்கப்படும். இரும்பு செம்பு உலோகங்களை பயன்படுத்தி உலோக கலவை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. கலவையில் 60% இரும்பாவதோடு செம்பின் திணி 30 கிராம் 360 கிராம் ஆகும். உலோக கலவையின் மொத்த திணிவை காண்க. இங்கு எமக்கு தெரியும் ஒரு இரும்பு செம்பு இவை ரெண்டும் கலந்து உலோக கலவை உருவாக்கப்படுகின்றது. கலவையிலே 60% இரும்பு. ஆகவே 60% இரும்பு இருக்கின்றது என்றால் அங்கு செப்பு 40% காணப்படுவது என்பது அதன் கருத்தாகும். இங்குள்ள செம்பின் மொத்த 360 கிராம். ஆகவே இங்கு 40% என்பது 360 கிராமுக்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே 1% என்பது நாங்கள் 360ஐ 40ஆல் வகுக்கும் போது 1% என்பது 9 கிராமுக்கு சமனாகும். ஆகவே மொத்த திணிவு 9ஐ நாங்கள் 100ஆல் பெருக்கும்போது மொத்த வீதம் என்பது 100%. ஆகவே 1% 9 கிராம். ஆகவே 100% 900 கிராமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் 40% 360 கிராமினை சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையெழுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள் இங்கு வழங்கப்படுகின்றது. கீழே தரப்பட்டுள்ள புள்ளிக்கோள வகை குறிக்கப்படும் எண்கோளத்தின் அடுத்த எண்ணை புள்ளிக்கோளம் வரைந்து கோளத்தின் பொது உறுப்பை எழுதுக. இங்கு நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் முதலாவது 1 காணப்படுகின்றது. அதன் பின்னர் 3, 5, 7 இவ்வாறு காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் 9 வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒற்றை எண்கோளமாக காணப்படுகின்றது. ஒற்றை எண்களுக்கான பொது உறுப்பு 2n/1 என்பதாகும். ஆகவே பொது வித்தியாசம் 2 1 கழிக்கும் போது 2n/1 காணப்படுகின்றது. ஆள்கூற்று தளத்தில் குறிக்கப்பட்ட புள்ளி Aயின் ஆள்கூறுகளை எழுதுக. ஆள்கூறுகளை எழுதும் போது முதலில் x அச்சை முதலிலும் y அச்சை அதன் பின்னும் குறிக்க வேண்டும். ஆகவே x அச்சை -3, 2 என நாங்கள் குறித்துக் கொள்வோம். புள்ளி Aயினூடாக yக்கு சமாந்தரமாக வரையக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுக. புள்ளி Aயினூடாக y அச்சுக்கு சமாந்தரமாக வரையக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுக. Aயினூடாக y அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி Aயினூடாக y அச்சுக்கு சமாந்தரமாக வரையும் கோடு இவ்வாறு காணப்படுகின்றது. ஆகவே கோடு ஆனது மறை3 செல்வதால் x அச்சிலே மறை3 செல்வதால் இதன் கோடானது x மறை3 ஆகும்.
இங்கு ஒரு திசலாக்கம் தரப்பட்டுள்ளது. உருவில் ஒழுங்கான தளவுருக்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் அரை ஒழுங்கான திசலாக்கமாகும். அத்திசலாக்கத்தை உருவாக்க பயன்படுத்திய இரு பல்கோணிகளை பெயரிடுக. இங்கு திசலாக்கங்களை உருவாக்குவதற்காக சதுரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு காணப்படுகின்றது சதுரம். சமபக்க முக்கோணம் காணப்படுகின்றது. இரண்டாவது சமபக்க முக்கோணம் காணப்படுகின்றது. ஒழுங்கான அறுகோணி காணப்படுகின்றது மூன்றாவதாக. இவ்வாறு மூன்று விடயங்களையும் அல்லது மூன்று உருக்களையும் பயன்படுத்தி ஒரு திசலாக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல வடிவங்களை பயன்படுத்தி அமைக்கப்படும் திசலாக்கமானது அரை தூய திசலாக்கம் என அழைக்கப்படும். ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்கப்படும் திசலாக்கம் தூய திசலாக்கம் என அழைக்கப்படும். தொடையில் மேலுள்ள ஒன்றிலும் கூடிய 10லும் குறைந்த முதன்மை எண்கள். இங்கு ஒன்றிலும் கூடிய 10லும் குறைந்த முதன்மை எண்கள் எனும்போது இவ்வாறான எண்கள் வரும் என நாங்கள் வினவுவோம். 2, 3, 5, 7 என்பனவாகும். ஆகவே இங்கு நாங்கள் கருதுவோம். முதலாவதாக நம்பர் ஆஃப் ஏ என்பது ஏயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 4 ஆகும். ஆகவே இங்கு 4 காணப்படுகின்றது. ஆகவே அது சரியான கூற்று. 5 என்பது ஏயின் மூலகம் அன்று என்று சொல்லப்படுகின்றது. அது பிழையான கருத்து. ஏனென்றால் இங்கு ஏயின் மூலத்தில் 5 காணப்படுகின்றது. ஆகவே இது பிழையான கருத்து ஆகும். 2 ஆனது ஏயின் மூலம் என சொல்லப்படுகிறது. சரியான கருத்து. ஆகவே 3 கூற்றுக்களும் சரியெடுத்தீர்களாக இருந்தால் 2 புள்ளிகளும், ஒரு கூற்று மாத்திரம் அல்லது 2 கூற்று மாத்திரம் சரியாக எழுதியிருந்தால் 1 புள்ளியுமாக வழங்கப்படும். மெல்லிய உலோக தகடு துண்டுகளின் திணிவுகளை அளந்து பெற்றுக்கொண்ட தரவுகள் கீழே தண்டிலை வரைவில் காட்டப்பட்டுள்ளது. தண்டிலை வரைவு ஏறுவரிசைப்படுத்த ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. தண்டு இலை வரைவு என்பது ஒரு எண்ணிலே 1ஆம் இடம் 10ஆம் இடம் என 2 காணப்படுகின்றது. இங்கு 1ஆம் இடம் இலையாகவும் 10ஆம் இடம் தண்டு ஆகவும் காணப்படும். ஒரு தண்டிலே உள்ள இலைகளை நாங்கள் ஒரு வரியிலே இட வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும்போது 1.5 என்பது இங்கு 1.5 காட்டுகின்றது என தரப்பட்டுள்ளது. உலோக துண்டுகளின் திணிகளுக்கான வீச்சை காண்க. வீச்சு என்பது பெரிய இலக்கத்தை சிறிய இலக்கத்தை கழிப்பது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது 4.1 என்பது பெரிய இலக்கமாகவும் 4.8 என்பது பெரிய இலக்கமாகவும் 1.2 என்பது சிறிய இலக்கமாகவும் காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இவற்றை கழிக்கும் போது 3.6. வீச்சு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த விடயத்துக்காக 1 புள்ளியும் அதை கழித்திடுவதற்காக 1 புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள் வழங்கப்படும். 8 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவான கடதாசி மட்டையாகும். இதில் ஒரு பக்க நீளம் 1உடன் 3 சென்டிமீட்டர் உள்ள சதுர துண்டுகள் உச்சமாக எத்தனை வெட்ட முடியும்? இதிலே பார்த்தீர்களா இருந்தால் இந்த நீளத்திலே சதுர வடிவான துண்டுகளை நீங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும். உச்சமாக எத்தனை வெட்ட முடியும்? அப்போது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இதில் உருவில் 8 அகலங்குட செவடியான கடதாசி மட்டை ஆகும். இதில் பக்க நீளம் 1உடன் 3 இவ்வாறு வெட்டும்போது இதில் 6 துண்டும் அங்கால 4மாக மொத்தம் 24 துண்டுகள் வெட்ட முடியும். அல்லது நாங்கள் இவற்றை இன்னுமொரு முறையூடாக செய்யலாம். இவற்றை பார்க்கும்போது 1உடன் 3 இதன் பரப்பளவு 24 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த சதுரத்தின் பரப்பளவு 1உடன் 3 தர 1உடன் 3 பெருக்கப்படும் போது 4×3 தர 4×3 16×9 ஆகும். ஆகவே இதனை நீங்கள் 16இல் 9ஆக வகுக்கும் போதும் 24 தர 9/16 வரைய முடியும் என கேட்கப்பட்டுள்ளது. 6×4 ஆகவே அடுத்து 6×9 54/4 27/2
ஆகவே கிட்டத்தட்ட 13 துண்டுகள் வெட்ட முடியும் துண்டுகளாகும். அல்லது சதுர வடிவான துண்டுகள் உச்சமாக எத்தனை வரைய முடியும் என்று கேட்கப்பட்டுள்ளது. எத்தனை துண்டுகள் எத்தனை நீளமாக சதுரம் வரும்போது இங்கால 6 சதுரங்கள் வரைய முடியும் இந்த துண்டுக்கு. இந்த துண்டிலே நீங்கள் 4 சதுரங்கள் வரைய முடியும். ஆகவே மொத்தமாக 24 சதுரங்களை இதனுள் நீங்கள் வரைய முடியும். நாங்கள் இவ்வாறு செய்யும்போது 48 அரண 16 கீழ் 9. ஆகவே 48 தர மேல் 9 கீழே 16. ஆகவே நாங்கள் சுருக்கும் போது 3 முறை. ஆகவே 27 சதுரங்கள் நீங்கள் வெட்ட முடியும். ரைட், அடுத்த வினாவுக்கு செல்வோம். கீழே ஒரு ஒன்றில் செவ்வகம் ஒன்றும் சதுரம் ஒன்றும் சேர்க்கப்பட்ட கூட்டு தளவுரு ஒன்று, ஒரு 2 சதுரம் ஒன்றும் முக்கோணமும் சேர்க்கப்பட்ட கூட்டு தளவுரு ஒன்றும் தரப்பட்டுள்ளன. இவ்வுருக்களின் சுற்றளவுகள் சமனான எனின் ஒருவில் தரப்பட்ட தரவுகளுக்கும் எக்ஸின் பெருமானம். இரு சுற்றளவுகளை நாங்கள் சமப்படுத்த வேண்டும். ஆவிதன் நீளம் எக்ஸ் என காணப்படுவதால் இது எக்ஸ். ஆவிதன் சுற்றளவு என்பது ஒரு தளவுருவை சுற்றி வர உள்ள நீளமானது சுற்றளவாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இங்கு ஆரம்பித்து ஒரு எக்ஸ், 2x, 3x, 4, 5x, இதன் சுற்றளவு 5x ஆகும். இந்த தளவுருவின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர். ஆகவே இரண்டை சமப்படுத்தும் போது 2 சுற்றளவுகளும் சமனென சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இரண்டை சமப்படுத்தும் போது ஆகவே இதன் எக்ஸின் அளவானது 8 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. இதுவில் சதுர வடிவமான கட்டங்களாக்கப்பட்ட சதுரம் ABCD ஓவை சுற்றி மையமாக கொண்டு சுழற்சி சமச்சீர் உருவாக்கப்படுகின்றது. எண்ணிக்கை மாறாதவாறு 4 சிறிய சதுரங்களாக நிறந்தீட்டப்பட வேண்டும். சுழற்றும் போது ஒரே நிற சதுரங்கள் ஒன்றொன்று பொருந்துமாய் இருக்கும் வண்ணம் 4 சதுரங்களை நிறந்தீட்டுக. அவ்வாறு அமையக்கூடிய முறையில் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. அதை அவதானிக்கவும். இவ்வாறு நீங்கள் அவதானிக்க முடியும், அல்லது அவ்வாறு அவதானித்து நீங்கள் அவற்றை நிறந்தீட்டிக் கொள்ள முடியும். காண முடியுமாவென காரணங்களுடன் தருக. வர்க்கமூலம் 500இன் பெருமானத்தை நீங்கள் முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் காண முடியாது. காரணம், இங்கு வலுக்கள் சோடியாக அமையாது. இங்கு வலுக்கள் சோடியாக அமையும் போதே முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி காண முடியும். இங்கு சோடி காணப்படுகின்றது. இங்கு ஒரு எண்ணானது தனியாக காணப்படுவதால் இதனை நீங்கள் காண முடியாது. 18வது வினாவை பாருங்கள். இவ்வினாவிலே செவ்வக வடிவான காணியொன்றின் பரம்படி படம் கீழே தரப்பட்டுள்ளது. இக்காணியின் அளவுடை படத்தை வரைய பொருத்தமான அளவுடையை கீழே தரப்பட்டுள்ள இரு அளவுடையும் தெரிந்து அதற்கான காரணத்தை குறிப்பிடுக. ஆகவே பாருங்கள், அளவுடை தெரிந்து அதற்கான காரணத்தை நாங்கள் குறிப்பிடுவோம். அளவுடை படத்தின் நீளம் செவ்வக வடிவான காணியொன்றின் பரம்படி படம் கீழே தரப்பட்டுள்ளது. இக்காணியின் அளவுடை படத்தை வரைய பொருத்தும் அளவுடையை கீழே தரப்பட்ட இரு அளவுடைகளிலிருந்து வரையப்பட்டுள்ளது. ஆகவே பொருத்தமான அளவுடையானது நாங்கள் முதலாவது அளவுடை எடுத்துக்கொள்வோம். அங்கு அளவுடை என்பதன் கருத்து பார்ப்போம். இதன் கருத்து 1 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இதன் கருத்து 1 சென்டிமீட்டர் 2 மீட்டர் ஆகும். இங்கு நாங்கள் 1 சென்டிமீட்டர் 2 மீட்டர் என கருதினால் இங்கு நாங்கள் 30 மீட்டர் நீளமான அல்லது 600 மீட்டர் நீளமான காணியை நாங்கள் அளவுடைப்படுத்தி கொண்டு வர வேண்டும். 600 மீட்டர் நீளத்தை கீற முடியாது. ஆகவே அளவுடையை நாங்கள் எடுக்க முடியாது. அடுத்த அளவுடையை கருதுங்கள். 1 சென்டிமீட்டர் என்பது 20,000 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே 1 சென்டிமீட்டர் 200 மீட்டர். ஆகவே இங்கு 600 மீட்டர் என்பதை 3 சென்டிமீட்டராகவும் 1200 மீட்டர் என்பதை 6 சென்டிமீட்டராகவும் வரைய முடியும். ஆகவே பொருத்தமான அளவுடை B ஆகும்.
19வது வினா ஒரு விகிதம் பற்றிய வினா காட்டப்பட்டிருக்கின்றது. மூலப்பொருட்கள் A, B, C என்பன மூலப்பொருட்கள் A, B, C என்பன சேர்த்து செய்யப்பட்ட சேவை ஒன்றிலே A, Bயின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் 2:3 ஆகும். A, Bயின் திணிவுகளுக்கான விகிதம் 2:3. A, Cயின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் 1:5. இச்சேர்வையின் 150 கிராம் திணிவை கொண்டு A, B, Cயின் மூலப்பொருளுக்கு இடையிலான விகிதம் 4:3:10 ஆகுமாறு A மூலப்பொருளுக்கு மேலதிகமாக சிறிது சேர்க்கப்பட்டது. அவ்வாறு சேர்க்கப்பட்ட மூலப்பொருள் ஏயின் திணிவு யாது? ஆகவே நீங்கள் பார்க்கும்போது இங்கு ABC கிடை வீதம் 2:3:10 ஆகும். ஆகவே 20, 30, 100 ஆகும். ஆகவே இது 40, 30, 100 ஆவதற்கு சேர்க்க வேண்டிய ஏயின் திணிவு 20 கிராம் ஆகும். ஆகவே இதற்கு மேலதிகமாக சேர்க்க வேண்டியது இங்கு 20 கிராம் சேர்க்க வேண்டும். உருவில் தரப்பட்ட முக்கோணியின் சுற்றளவு 110 சென்டிமீட்டர் ஆகும். 10 சென்டிமீட்டர் ஆகும். A, B, Cக்கு பொருத்தமான முழுவன் தொகுதிகள் 2ஐ எழுதுக. இப்போது நாங்கள் முக்கோணியை வரைவதாக இருந்தால் முக்கோணியை வரைவதற்கு ஒரு முறை உள்ளது. எல்லா நீளங்களையும் பயன்படுத்தி நாங்கள் முக்கோணிகளை வரைய முடியாது. முக்கோணிகளை வரைய வேண்டுமாயின் ஏதாவது குறைந்த 2 நீளங்களின் கூட்டுத்தொகையானது 3வது நீளத்திலும் பெரிதாக அமைய வேண்டும். அவ்வாறு அமைந்தால் மட்டுமே முக்கோணிகளை நாங்கள் அமைக்க முடியும். உதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது இவ்விரண்டு நீளங்களின் கூட்டுத்தொகையானதான நாங்கள் 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இதனை நீங்கள் 4 சென்டிமீட்டர் இட்டீர்களாக இருந்தால் இவ்விரண்டு குறைந்த 2 நீளங்களின் கூட்டுத்தொகை 2 சக 4 6 ஆனது. இவ்வாறு 2 நீளங்களின் கூட்டுத்தொகையானது 3வது நீளத்திலும் சிறிதாக காணப்படுமாயின் முக்கோணி அமைக்க முடியாது. உதாரணமாக இங்கு 7 சென்டிமீட்டர் காணப்படுமாயின் நாங்கள் முக்கோணியை அமைக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது பொருத்தமான 2 நீளங்களாக இவ்விரண்டு நீளங்களை நாங்கள் கருத முடியும். நாங்கள் இவ்வாறு ஒரு வினாப்பத்திரத்தை புள்ளிகள் வழங்கப்படுகின்றது, ஸ்கீம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு வினாப்பத்திரம் நாங்கள் தயாரிக்கும் போது அந்த வினாப்பத்திரத்துக்குரிய ஸ்கீம் தயாரிப்பார்கள். ஸ்கீம் எனப்படுவது புள்ளி வழங்கும் முறையானது, புள்ளி வழங்கும் திட்டம் என்று சொல்லப்படுவார்கள். அது எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, அது எவ்வாறு புள்ளிகளை வழங்கப்படுகின்றது என்பது பற்றி நீங்கள் தற்போது பார்த்தீர்கள். இப்போது நாங்கள் ஒரு வினாப்பத்திரத்தை நாங்கள் செய்து பார்க்க போகின்றோம். ரைட். இங்கு 1, 3, 5, 7 எனும் ஒற்றை எண்தொடரின் பொது உறுப்பு யாது? இங்கு 1, 3, 5, 7 என்பது ஒரு ஒற்றை எண்கோலம் ஆகும். ஆகவே இதன் பொது உறுப்பானது முதலாவது நாங்கள் பொது வித்தியாசத்தை பார்த்து கொள்ள வேண்டும். 3/1 பொது வித்தியாசம் 2 ஆகும். ஆகவே பொது உறுப்பானது 2n/1 ஆகும். நாங்கள் சுருக்குவதற்கு முதலாவது நிகர்த்த உறுப்புகளை நாங்கள் கூட்ட முடியும். ஆகவே 4p 1p 5p 2pயை கழிக்கும் போது 3p ஆகும். சுருக்குக 5 பிராக்கெட் a சக 4. ஆகவே சுருக்கும் போது நாங்கள் 5a சக 20 ஆகும். நாங்கள் அடைப்பு நீக்கி சுருக்கும்போது 5a சக 20 காணப்படுகிறது. சதுரடி கூம்பகம் ஒன்றின் உச்சிகள், முகங்கள், விளிம்புகள் எத்தனை? சதுரடி கூம்பகம் ஒன்று இவ்வாறு காணப்படும். இதற்கு முகங்கள் 5 காணப்படும், உச்சிகள் 5 காணப்படும், விளிம்புகள் 8 காணப்படும். 5வது வினாவை கவனியுங்கள். சுருக்குக. நாங்கள் இவ்வாறான கணக்குகளை செய்வதற்கு சுருக்குவதற்கு முன்னர் அவற்றை நாங்கள் அடைப்பு நீக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 4x பெருக்கும்போது 4x 8 சக 2x சக 4 ஆகும். இப்போது நாங்கள் நிகழ்த்தொறுப்புகளான 4xஐயும் 2xஐயும் சேர்க்கும்போது 6x மறை 2 நேர் 4ஐயும் சேர்க்கும்போது மறை 4 வரப்படும். காரணிப்படுத்துகள். இவ்வாறான கணக்கில் நீங்கள் அடைப்பு நீக்குவதற்கு ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள் வழங்கப்படும். புள்ளி வழங்கும் முறை நாங்கள் ஏற்கனவே அவதானித்து விட்டோம்.
ஆகவே நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் ஏற்ப வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். காரணிப்படுத்துக. நீங்கள் காரணிப்படுத்துவதற்கு முதலாவது எண்களிலே 3 பொதுவாக எடுக்க முடியும். இங்கு ஏ பி காணப்படுகின்ற 2 இடங்களையும், ஆகவே 3B 2A சய 3C ஆகும். நீங்கள் காரணிப்படுத்தி சரியென்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் அடைப்பு நீக்கி பார்க்கும்போது மேலே உள்ள கோவையை பெற வேண்டும். ஆகவே 2 6AB 3 9BC ஆகும். 2n சய 1 என்பதை பொது உறுப்பாக்கி கொண்ட எண் தொடரின் 12ஆம் உறுப்பை காண்க. இங்கு நாங்கள் 13ஆம் உறுப்பை காண்பதற்கு எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 13ஐ பிரதியிட வேண்டும். ஆகவே பொது உறுப்பிலே எண்ணுக்கு நீங்கள் 13ஐ பிரதியிடும்போது 26 சய 1 25 கிடைக்கின்றது. செவ்வக வடிவான தோட்டம் ஒன்றின் சுற்றளவு செவ்வக வடிவான தோட்டம் ஒன்று காணப்படுகின்றது. சுற்றளவு 20 மீட்டர் ஆகும். அதன் நீளம் 7 மீட்டர். அதன் அகலம் யாது? ஆகவே இவரும் 7 மீட்டராக காணப்படுகின்றது. 7 மேலும் 14 போனால் இன்னும் 6 மீட்டர்கள் காணப்படுகின்றது. ஆகவே இங்கால் 3 இங்கால 3 மீட்டராக ஆகவே அகலம் 3 மீட்டர் ஆகும். நேர் 2உடன் மறை 5இன் பெருமானத்தை எண்கோட்டை பயன்படுத்தி காண்க. நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி காணுவோம். 0 1 2 3 மறை 1. ஆகவே முதலில் நாங்கள் 0லிருந்து 2க்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து மறைப்பக்கமாக நாங்கள் 5 இலக்கங்கள் செல்ல வேண்டும். 1 2 3 4 5. ஆகவே இறுதியாக நாங்கள் மறை 3இல் காணப்படுகின்றோம். ஆகவே இதன் விடையானது மறை 3 ஆகும். பெருமானம் காண்க. திசை கொண்ட எண்களிலே நாங்கள் பெருக்கல். திசை கொண்ட எண்களை பெருக்கும்போது நாங்கள் குறிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருக்கும்போது 2 ஒரே குறியீடுகளை பெருக்கும்போது நேர்பெருமானமும் 2 வெவ்வேறு குறிகளை பெருக்கும்போது மறைப்பெருமானமும் காணப்படும். ஆகவே இவற்றை நாங்கள் பெருக்கும்போது 24 காணப்படும். ஆகவே மறை 24 காணப்படும். இங்கு 2 வெவ்வேறு குறிகள் காணப்படுகின்றன. P = 2 Q = 3 எனின் 2 Q சய Pயின் பெருமானத்தை காண்க. ஆகவே முதலாவது நாங்கள் Pக்கு 2ம் Qக்கு 3ம் பிரதியிடும் போது 2 தர 3 சய 2. ஆகவே 6 சய 2 இங்கு 4 காணப்படுகின்றது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 5ஆல் பெருக்கி எக்ஸை 5ஆல் பெருக்கி அதிலிருந்து 2ஐ கழிக்க என்பது கோவையை எழுதுக. எக்ஸை 5ஆல் பெருக்கும் போது 5x பெறப்படும். அதிலிருந்து 2ஐ கழிக்கும் போது இந்த கோவை இவ்வாறு பெறப்படும். அடைப்பு நீக்கி சுருக்குக. முதலாவது இவற்றை நீங்கள் அடைப்புகளை நீக்கும்போது 7 6x இந்த 3னால் நாங்கள் இதனையும் பெருக்க வேண்டும். ஆகவே மறை 3. இங்கே நிகழ்த்த உறுப்புகளாக 7ம் மறை 3ம் காணப்படுகின்றது. ஆகவே 7 சய மறை 3 சக 6x ஆனது 4 சக 6x ஆகும். 5 எண்ணை பொது உறுப்பாக கொண்ட எண் தொடரில் 70 எத்தனையாம் உறுப்பாகும்? 5 எண்ணை பொது உறுப்பாக கொண்ட எண் தொடரில் 70 எத்தனையாம் உறுப்பாகும்? ஆகவே இவ்வாறு கேட்கப்படும் வினாக்களுக்கு நாங்கள் அந்த உறுப்புகள் எத்தனையாம் உறுப்பு என்பதை நாங்கள் அதன் பொது உறுப்புக்கு சமப்படுத்த வேண்டும். ஆகவே 5 எண்ணை நீங்கள் 70க்கு சமப்படுத்தும் போது 2 பக்கம் நீங்கள் 5னால் வகுக்கும் போது ஆகவே எண் 14 ஆகும். ஆகவே 70 என்பது 5 எண் பொது உறுப்பாக காணப்படும் ஒரு எண் தொடரிலே 70 என்பது 5வது உறுப்பாக காணப்படும். 32 நிரப்பியாது. நிரப்பி மிக நிரப்பி என்று 2 காணப்படுகின்றது. நிரப்பி என்பது 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 90 வகையாக காணப்படுமாயின் அது நிரப்பியாகும். ஆகவே 32 நிரப்பி 90லிருந்து நீங்கள் 32ஐ கழித்து கொள்ள வேண்டும். கழிக்கும் போது 58 பாகையாகும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் 2 விடயங்களை இங்கு காதானித்திருந்தோம். ஒன்று புள்ளி திட்டம், ஸ்கீம் என்று சொல்வார்கள். எந்த ஒரு பரீட்சை வினாவிலும் ஸ்கீம் இருக்கும். ஆகவே எவ்வாறு ஸ்கீம் தயாரிக்கப்படுகின்றது, அதில் புள்ளிகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது, விடைக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படுகின்றது, செய்முறைக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள். இவ்வாறு தான் தரம் 11, 10 போன்ற தரங்களுக்கும் வினாப்பத்திரத்துக்குரிய விடைப்பத்திரம் தயாரிப்பதாகும். ஆகவே இந்த அனுபவங்கள் உங்கள் பரீட்சை வினாத்தாளிலே
அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதேபோன்று நாங்கள் இன்னுமொரு வினாப்பத்திலே 15 வினாக்களை நாங்கள் அவதானித்திருந்தோம். அதனூடாக நாங்கள் எவ்வாறு இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது என்பது பற்றி கலந்துரையாடியிருந்தோம். மற்றொரு வினாத்தாளிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். உங்கள் கணிதாசிரியர் ப. திஷோக்குமார். உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.